வணக்கம். தங்கமகன் செகண்ட் பார்ட்டுக்கான ப்ளேஸில் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஆற்று மணல் எடுத்துகிட்டு வர்ற ஒரு வேன், ஒரு டிராக்டர். அந்த டிராக்டரை ஒரு கான்ஸ்டபிள் பிடிக்கிறாரு. டிராக்டரை பிடிச்சி அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறாரு. வெரிஃபை பண்ணுறப்ப ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அதை எடுத்துகிட்டு உடனே வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறார். போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு உள்ளே அந்த டிரைவரை உள்ள வச்சு பார்க்குறப்ப அந்த வண்டி ரியாஸோட வண்டின்னு தெரிய வரும். அங்கே கம்ப்ளைண்ட் எழுதாமல் அங்கே உட்காந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழித்து அன்றைக்கி நைட்டு அப்படி வண்டி அங்கே நிற்கிது. மறுநாள் காலையில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர், வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்டுறாரு கான்ஸ்டபிள். மறுநாள் அந்த வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. செந்தில், பிரபுவோட ஃப்ரெண்டாக இருக்கிற செந்தில் வந்து பக்கத்தில் இருக்க ஊர் பக்கத்தில் இருக்க குவாரி சைடு போகிறாரு. அங்கே லைசன்ஸ் இல்லாமல் நிறையா லாரி கல்குவாரியிலேருந்து கனிமவளம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வீடியோ எடுக்கிறாரு. எடுத்ததை பார்த்து அங்கே இருக்கிற பசுபதியோட ஆட்கள் அவரை வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. தாக்குதல் பண்ணுறப்ப அங்கேருந்து அடிபட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. வந்தவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. வந்துட்டு பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பிரபு செந்திலை பார்க்க ஹாஸ்பிட்டல் போய் அங்கே வந்து என்னென்னு விசாரிக்கிறார். விசாரிச்சதுக்கப்புறம் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசவும் கோவப்பட்டு பசுபதியோட ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறாரு. செந்திலை அடித்ததுக்கு வந்து அங்கே விசாரித்து அங்கே போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டதில் தாக்குதல், பிரபு மேலேயும் தாக்குதல் நடக்குது, பசுபதி ஆட்கள் மேலேயும் தாக்குதல் நடக்குது. 2 பேருக்குமே காயம் ஏற்படுது. காயம் ஏற்பட்டதன் விளைவாக அந்த இடத்துல இருந்து பிரபு அந்த நகர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் வந்து வீட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டு வைத்தியம் பார்க்குறப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணுறப்ப, ஏற்கனவே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி தான் ரியாஸோட வண்டியை சீஸ் பண்ணேன், டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ப்ராப்பராக இல்லை, ஆனால் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, லைசன்ஸ் இல்லாமல் நிறையா வாகனங்கள் ஓடுது, அது எல்லாமே பசுபதி வண்டியும் ரியாஸ் வண்டி தான், அவங்க மேயராக இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளத்தை யாரும் கண்டுக்கிறது கிடையாது, நிறைய கொள்ளை நடக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் சீஸ் பண்ண வண்டியை கூட எடுத்து போயிட்டாங்க, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை பண்ணுறான், யாரும் தட்டி கேட்க முடியல. ஈவன் போலீஸாக இருந்தால் கூட தட்டி கேட்க முடியாது. எந்த போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்காரோ அவருக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரிகிட்ட கான்டாக்ட் வச்சு அவங்கள இவன் நடவடிக்கை எடுக்கிறதுனால ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. முதல்ல அவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை முதல்ல எடுத்தால் தான், அதிகாரத்துலேருந்து அவனை முதல்ல தூக்கணும். மேயர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு தான் ஆட்டம் நிறையா இருக்குது, இங்கே ஃபுல்லாக நிறைய பாதிப்பு இருக்குது, அவனை ஆட்டத்தை தூக்கணும் அப்படின்னு கான்ஸ்டபிள் பேசுகிறாரு பிரபுக்கிட்ட. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு நைட்டு அப்படியே அவர் தூங்கிட்டார். ஆனால் மறுநாள் அவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. அப்புறம் ஸ்ரீஜா மறுநாள் காலையில் மகனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஜிகே ஃபேமிலியோட ஊருக்கு வர்றாரு. வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கார். ட்ரீட்மெண்ட் அங்கேருந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்கொயரி பண்ணுறாரு, என்ன விஷயம், எதனால் உடம்பு பிரச்சனை இல்லைன்னு. அப்போ பசுபதியோட பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாரு ஸ்ரீஜா ஜிகே கிட்ட. அதுக்கப்புறம் பசுபதிக்கும் பிரபுக்குமான பிரச்சனை, செந்தில் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டார், இந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜிகே கொஞ்ச நாள் கழித்து ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டுட்டு அங்கேயே ஒரு ஸ்டே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு பசுபதியை வந்து அந்த மேயர் பொறுப்பிலேருந்து எப்படி வெளியேற்றினார், ரியாஸோட வாகனங்கள் எல்லாம் எப்படி அங்கீகாரம் இல்லாத வாகனமெல்லாம் என்ன நடவடிக்கைக்கு உட்படப்பட்டது, பசுபதியோட கனிம வள திருட்டு முறைகேடுகள்லாம் எப்படி தடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அந்த மேயர் பொறுப்புக்கு ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி வராரு, அதை எப்படி ஜிகே அங்கே செயல்படுத்துகிறார் என்பது செகண்ட் ஹாஃபாக இருக்குது. இதுதான் தமிழ் மகனோட செகண்ட் பார்ட்.